நம்ம திருநெல்வேலியில் எப்படி அல்வா ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம ரத்த உறவு தூத்துக்குடியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்கோத் அல்வா ரொம்பவே ஃபேமஸ் மக்கா. ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதி பேத்துக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம தூத்துக்குடி சாத்தாங்குளத்து பக்கத்தில் முதலூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது மக்கா. அந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோசப் ஆபரகம் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கையில் அல்வா செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1966 நம்ம சொந்த ஊர் சாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்கிற முதலூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்வா வந்து விற்பனை பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மளிகை கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்கோத் அல்வா இல்லாத கடையை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் மக்கா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விற்பனை பண்ணுறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை, இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் மஸ்கோத் அல்வா ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மக்கா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா